எல்லாமே டிஜிட்டல் மயமாகி இருக்கும். ஆனா அப்போ ஆண்கள் தான் அதையெல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே அப்படி கரண்டிகள் கைமாறுற பொற்காலம் வந்துடுமா என்ன? இப்படி கேட்டு தன்னுடைய பகிர்வை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர். வீடுகள்ல சமையல் அப்படிங்கறது பெண்களுக்கான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒதுங்கியே இருப்பாங்கல்ல சில ஆண்கள், அவங்களுக்காக தான் எஸ்பெஷலா இன்னைக்கு இந்த பகிர்வை நான் டைரியில தந்திருக்கிறேன். ஆம்பளை பசங்களோ பொம்பளை பிள்ளைகளோ அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் பெரியவங்களாகிற அந்த பருவத்திலேயே எளிமையான உணவுகளை தயாரிக்கிற அந்த பக்குவத்தை, சமையலின் சூட்சுமத்தை வீட்டுல இருக்கிற பெரியவங்க கத்து கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த நேரத்துல நான் எல்லார்கிட்டையும் வைக்கிற ஒரு கோரிக்கை. இன்னைக்கு படிப்பு நிமித்தமா, வேலை நிமித்தமா பிள்ளைகள் வெளியிடங்கள்ல போய் தங்கி இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் சமைச்சு சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகும் போது அவங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதே நேரத்துல நமக்கான உணவை நம்மால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அதோட நம்மால ஒருவேளை சாப்பாட்டை கூட வீட்டுல தயாரிச்சு சாப்பிட தெரியாது, முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமை அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மிகப்பெரிய தகுதி குறைபாடு அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கருத்துக்களை selva.mdu@hellofm.in அப்படிங்கிற என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மெயிலா தட்டி விடுங்க. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு டைரி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். இனிமையான இரவும் இதமான உறக்கமும் உங்கள் வசமாகட்டும். வாழ்த்துக்கள்.